ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம். பாவம் இந்த திவாகர் உள்ளே இருக்கிற பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஆட்கள் கிட்ட தான் அடி வாங்குறாருன்னா கடைசியில் பிக் பாஸே வச்சு செஞ்சுட்டார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து திவாகர் கிட்ட பயங்கரமாக ஜாலியாக பேசி கலாச்சி பார்த்துருப்பீங்க. விஜய் சேதுபதி நல்லா ரசிக்கிறார், அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் அவருக்கும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. பிக் பாஸ் வந்து கழுவி ஊற்றிட்டாப்புல. என்ன நடக்குது? அதுவும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்து நீ ஒரு டாக்டர் கிடையாது அப்படின்னு கமருதி இன்னும் ஒரு சில பேர்லாம் கலாய்ச்ச விஷயங்கள் தொடர்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அரோரா படுத்துட்டு இருக்காங்க. மேலே வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த முதுகில் வந்து ஏதோ தெரப்பி மாதிரி கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்ன்ற ஒரு காரணத்தினால டக்குன்னு பிக் பாஸ் வந்து குரல் கொடுக்குறாரு. திவாகர், இதெல்லாம் பண்ணுறதுக்கு உள்ள டாக்டர் இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா உள்ள டாக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் பார்க்கட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி சார் அப்படின்ட்டு பக்கத்தில் துஷார் வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே, பள்ளி இழின்னு இருக்குது. அப்படியே என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்குன்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். ஆனால் ஏன் இந்த மாதிரி திவாகர் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவரை வந்துட்டு விஜய் சேதுபதி அன்றைக்கி என்ன சொன்னார்னா, அவருக்கு இன்டர்வியூ வச்சாங்க, அதில் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வந்துட்டு அவர் ஆன்சர் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கை தேர்ந்த ஒரு ஃபிசியோதெரப்பின்னு அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு அரோராவுக்கு வந்து முதுகுலே சம்திங் ஏதோ போலன்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறாரு. அதான் வந்துட்டு கை தேர்ந்த டாக்டருங்க உள்ளே இருக்காங்க, நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படி அவமானப்படுத்துகிற என்ன பண்ணுவார் இந்த வாட்டர்மெலன் சார்? இப்போ தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அடுத்தது ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் இப்போ இந்தியா பூரா வந்து பிரபலமாகிருக்காரு. அவரை போய் இப்படி கலாய்க்கிறீங்களே, அவர் மனசு என்ன பாடுபட்டு நினச்சிங்களா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. சரி, இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு திவாகரை கலாய்ச்சாமல் இதே வேறு யாராவது இந்த மாதிரி பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி முதுகு அமைக்க விடுறது, கால் அமைக்க விடுறது மாதிரி வேறெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிக் பாஸ் சொல்கிறதில்ல. ஆனால் இவரை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, கை திறந்த டாக்டருங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த திவாகரை பற்றி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் கொடுப்பீங்களா? திவாகர் நல்லா தாங்க பண்ணுறான்னு நீங்கள் வந்துட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லைங்க திவாகர் சுத்தமாக சரியே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.